ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மணக்க பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரொம்ப டேஸ்டியான பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் மக்களே. பிரியாணிக்கு முதல்ல தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா சிக்கன் ரொம்ப தேவை. பெரிய பெரிய பீசஸில் சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெக் பீஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கூட தயிர் விட்டு சிக்கனை வந்து 3 or 4 டைம்ஸ் கழுவிக்கோங்க. ஓகே, ஏன்னா கவிச்சி ஸ்மெல் வந்து போகணுன்னா நம்ம தயிர் விட்டு கழுவுனா தான் நீட்டாக க்ளீனாக போயிடும். ஓகே, 3 or 4 டைம்ஸ் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்கெட்டில் இருக்கும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பேக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஸ்டார் மொட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்ச் லீஃபு, இது எல்லாத்தையும் குறைன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், க்ளீன் பண்ணிடலாம். அந்த சிக்கனுக்கு கூட 1/2 எலுமிச்சை சாறு, 5 to 6 டீஸ்பூன் தயிர், பச்சை மிளகாய், சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், மல்லித்தூள், புதினா லீஃபு, கொத்தமல்லி லீஃபு, ஆயில் 3 ஸ்பூன், இது எல்லாத்தையும் விட்டு மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இது எல்லாமே சேர்த்து என்னதுன்னா சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணினது பேஸ்ட் எல்லாத்தையும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதை ரெஸ்டிங் டைமில் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா குக்கரை கேஸில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு கொஞ்சம் அதிகமாகவே நெய் விட்டுக்கோங்க. விட்டு அப்புறமா நெய் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் பிரியாணி. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது. ஓகே, நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை பாஸ்மதி ரைஸ் ஊறணும். நல்லா க்ளீன் பண்ண அதை ஃபஸ்ட்டு அதை ரெஸ்டிங் டைமில் அதை வச்சுக்கோங்க. பல்லாரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆன பிறகு மல்லித்தலை, புதினா தலை இது எல்லாத்தையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆல்ரெடி நம்ம சிக்கன் கூட எல்லாம் ரெடி பண்ணி இப்படி வச்சுருப்போம் இல்லையா, சிக்கனை ரெஸ்டிங் டைமில் வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை இப்போ வந்து குக்கரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பல்லாரி எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமா நீல வாக்கில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் போடுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி எதுவும் விட வேண்டாம். குக்கரில் விசில் போட வேண்டிய தேவையில்லை, மூடவும் கூடாது. ஜஸ்ட்டு அதை வந்து குக்கரை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். விசில் போடாமல் இது பண்ணணும். அப்போனா அதில் வேப்பரில் அது உள்ளே பாருங்கள் எவ்வளவு அது வாட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வாட்டர்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேப்பர் போகணும், அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஓகே, அப்புறமாட்டு இப்போ தான் மக்களே முக்கியமான பிளேஸ். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள், சூப்பராக கரெக்டாக வரும். ஓகேயா, அப்புறம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டுட்டோம். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்புறமா ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியை இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போடுறீங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணணும், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஈஸி மக்களே, பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. வீட்லேயே நம்ம திங்ஸை வாங்கி நம்ம வயிறார சாப்பிடலாம். கடையில் போய் சாப்பிட்லன்னா நமக்கு அந்த அளவுக்கு வயிறார சாப்பிட முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் வீட்லேயே நம்ம ருசிச்சு நம்ம நிறையவே சாப்பிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, லிட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம லிட்டெல்லாம் போட்டு கரெக்டாக குக்கரை மூடியாச்சு. 1 விசில் வரணும். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1 விசில் தான் வரணும். 1 விசில் வந்தால் கரெக்டாக வந்துருப்போம் மக்களுக்கு. 1 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
குக்கர்லேருந்து நீங்கள் ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.